காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நான் கொடைக்கானல் போகிறேன், எனக்கு வீட்டோட சாவி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கொடைக்கானல் போறியா, ஜாலி தான், அனிமூனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாத்தா போக சொன்னார், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி, சாவி அம்மா கொடுப்பாங்களான்னு தெரியல, வீட்டுக்கு போக அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டா, சாவிலாம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போயிட்டு அவங்க அம்மா சாவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை எடுத்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஜாலியாக இருக்கும், நான் கொடைக்கானல் போகிறேன். ஆமாடி, உனக்கு கல்யாணம் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன பொண்ணு பற்றி வச்சா கல்யாணம் ஆகாதா என்ன, ஏன் ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாம் தெரியட்டும், எல்லாரையும் போய் பார்த்துட்டு வா, வீட்டுக்கு போ, வீட்டில் இருக்க அப்பாவோட ஃபோட்டோலாம் தொடச்சி வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. காரில் வராங்க. அங்கே கூட இருக்காரு விஜய். அப்படி பார்க்குறாங்க. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாவி வாங்கிட்டு வந்தேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொடைக்கானல் போனேன், எங்கள் வீட்டில் இருக்கலாம்ல, அதனால தான் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன, எனக்கு வர கோவத்துக்கு தாத்தா சொன்னா வேணான்னு சொல்லலாம்ல, எதுக்காக இப்படி சாத்தா உனக்கு சப்போர்ட் பண்ணுறாரே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, தாத்தாவுக்கு தெரியுது நான் நல்ல பொண்ணுன்னு, அதனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய நல்ல பொண்ணு, ஆனால் உன்னை வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுறது தெரியல, கொடைக்கானல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா, தயவு செய்து ஏதாவது பேசிட்டு போங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்ககிட்ட நான் பேசவே போகிறதில்ல, பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க, பாட்டு ஆஃப் பண்ணுறாரு, என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எவ்வளோ மலையெல்லாம் இருக்கும், அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, என்னது மலை இருக்குமா, அதெல்லாம் ஒரு ஊரா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, ஊராவா, நான் எங்கள் ஊரில் இருக்கும்போது வேலைக்கு போகணுன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்போல்லாம் எனக்கு தெரியல, இப்போ தான் தெரியுது, ஊரை விட்டுட்டு நான் வந்துட்டேன், எங்கள் வீட்டோட எங்கள் வீடு ஊர் எல்லாத்தையும் பற்றி இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அப்போ அந்த ஊர் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஐயோ, நீ பேசாத, தயவுசெய்து அமைதியாக இரு, வர கோவம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன வேணால் பண்ணுங்க, எப்படி வேணாலும் பேசுங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் எங்கள் ஊருக்கு போக போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, அங்கே எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன், என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கடவுளே, உன்னை என் தலையில் கட்டி வச்சிருக்காங்க பாரு, எல்லாம் எங்கள் தாத்தாவை சொல்லணும், உன் கூட நான் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. பாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும், அவள் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்கு போனால் எல்லாருக்குமே தெரியும் காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதுவும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும், நல்லா பணக்கார வீட்டு பையன், அழகாக இருக்கான், இவனுக்கு என்ன குறை, நாம் தேடினா கூட இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டார், எவ்வளோ சப்போர்ட்டு, எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, ஊரில் இருக்க 4 பேர்கிட்ட காமிச்சா ஒரு தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் எப்போவுமே உங்கள் பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு கூட கொடைக்கானல் போகணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சொல்லுது. ஏன் போகலாம், ஒரு வாட்டி நம்ம எல்லாருமே ஊருக்கு போயிட்டு வரலாம், ஏன்னா நம்ம ஊரை நம்மளால் மறக்க முடியுமா, கண்டிப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போ பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு ஓகே சரின்னு சொல்கிறாங்க. நான் கொடைக்கானல் போகிறேன், பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும், ஐயோ என்ன சொல்கிறதே தெரியல, என்ன ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க போகிறேன், பழைய வீட்டுக்கு போக போகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. காவேரி, உன் வாயை என்னால் மூடவே முடியல, கொஞ்சம் கூட பேசாத, உன்னை கூட்டிகிட்டு போகிறதே தண்டம், வேஸ்ட்டு, எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, அதெல்லாம் விட்டுட்டு தாத்தா பிச்சை கேட்குறேன். சரி வேணான்னா விட்டுட்டு போங்க, என்ன இப்போ நான் ரோட்லேயே இறங்கிறேன், நீங்கள் போய் தாத்தாட்ட சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகல, காவேரி ரோட்டில் விட்டேன்னு போய் சொல்லுங்கள், எனக்கு என்ன எப்போ பார்த்தாலும் தாத்தாவை பிடிச்சி உயிரை வாங்குறேன், தாத்தா தான் எல்லாத்துக்குமே காரணமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு விஜய். இங்கே பாருங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள், நான் தாத்தா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜயை மிரட்டுறாங்க.